பல காலங்களுக்கு முன்பு மரங்கள் இளமையாயிருந்தும் மலைகள் தம் வடிவை தேடி உயர்ந்தும் வானம் தன் நிறத்தை தேர்ந்தெடுத்தும் இருந்த ஒரு ஆதி யுகத்தில் உலகின் நன்மை தீமை சமநிலை கடலின் அலை இரைச்சல் போல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது. அந்த பரபரப்பின் நடுவில் பேரழிவு உருவாகி வந்தது. மகிஷி என்ற அசுரி. மகிஷி சாதாரண அசுரி அல்ல. முனிவர் துர்வாசரின் உருக்கமான சாபத்திலிருந்து பிறந்தவளும் பிரம்மதேவன் தந்த அசாதாரண வரத்தால் அழிவில்லாதவளும் ஆனாள். அந்த வரம் உலகின் வாழ்க்கை தந்தைகள் என கருதப்படும் சிவன் விஷ்ணுவின் இணைவால் பிறக்கும் மகன் தவிர வேறு எந்த ஆத்மாவாலும் அல்லது சக்தியாலும் அவளை கொல்ல முடியாது என்று தீர்மானித்தது. இவ்வாறொன்று எப்போதும் நடைபெறாது என தன்னம்பிக்கையுடன் நகைத்த மகிஷி அந்த வரத்தையே தன் கொடூரத்திற்கான கவசமாக கருதினாள். அவள் வானுலகத்தில் புயலாக பரவினாள். தேவர்கள் வாழும் தேவருலகம் நடுங்கியது. முனிவர்கள் ஓரம் கட்டி தங்கள் யாகச்சாலைகளை விட்டும் ஓடினர். 1000 கண்கள் கொண்ட இந்திரனின் வீரர்களும் அவளிடமிருந்து பயந்தனர். அவள் நிழல் விழும் எல்லா ஊர்களிலும் நம்பிக்கை கருகியது. பூமியில் மனிதர்கள் வறுமையால் அல்ல, அவளின் இரக்கமற்ற சக்தியின் பயத்தால் அழிந்தனர். உலகின் ஒவ்வொரு மூலையும் துயரத்தின் நிழலால் நிறைந்து மகிஷியின் சக்தி பரவிக்கொண்டே இருந்தது. இந்த முடியாத இருளின் நேரத்தில் தேவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமானது. அவர்கள் அனைவரும் விஷ்ணுவின் திருச்சந்நிதியிலே சென்று தலைவணங்கினர். அவர்களின் குரல் நடுங்கியது. சக்தி வாய்ந்த தேவர்களுக்கே சொல்லவெல்லாம் பயமூட்டும்படியாக மகிஷியின் கொடூரம் வளர்ந்து வந்தது. விஷ்ணு அமைதியில் புன்னகைத்தார். அமைதியில் உதித்த புயல் போல அவர் அவர்கள் அனைவரையும் நினைவுபடுத்தினார். அமிர்தமத்தனத்தின் போது நான் மோகினியாக அவதரித்தேன். அந்த அவதாரத்தின் நோக்கம் குழப்பத்தை தடுத்தது. ஆனால் விதி இன்னும் ஒரு பங்கு நிறைவேற்ற வேண்டியுள்ளது. அந்த ஒரு வாக்கியம் தேவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிவபெருமான் மோகினி உண்மையில் இணைவார்களா என்று அவர்கள் வியப்பும் பயமும் கலந்த குரலில் கேட்டனர். ஆனால் விதி தன் நூலை நெசவித்து விட்டது. உலகின் குரல், உயிர்களின் துயரம் அனைத்தும் இறுதியில் சிவனின் உள்ளத்திற்கு சென்றடைந்திருந்தது. ஒரு நாள் காலமெங்கும் அதிரும் அந்த குரலில் சிவன் கூறினார், பூமியின் துன்பம் அதிகரித்துள்ளது, அதை காக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விஷ்ணு தலை குனிந்து சம்மதித்தார். அந்த சம்மதம் சாதாரண ஒப்புதல் அல்ல, அதுவே ஒரு புதிய யுகத்தின் துவக்கம். விஷ்ணு மீண்டும் மோகினியாக உருவெடுத்தார். காலத்தின் நதி நின்றது போல தோன்றியது. வானத்தில் ஒளி செழித்தது. மோகினியின் தோற்றம் அழகு மட்டுமல்ல, அவர் தெய்வீக நோக்கத்தின் வடிவம், உலகின் மீட்சிக்காக ஒளியாக இறங்கிய சக்தி. அந்த இணைவு உலகிற்கான அர்ப்பணிப்பு, இன்பத்திற்காக அல்ல, மக்களுக்கும் தேவர்களுக்கும் சமநிலையை கொடுக்க, இருளை நொறுக்க ஒரு வீரனை உருவாக்க. அந்த இணைவிலிருந்து பிறந்த தெய்வீக குழந்தை சாதாரணவன் அல்ல. மாலை பொழுதின் வெளிச்சத்தை நினைவுபடுத்தும் ஒளி அவன் தோளில் வீசினது. அவனின் கண்கள் காலையில் உதிக்கும் சூரியனின் புதுப்பிறப்பு போல ஜொலித்தன. அவனின் கழுத்தில் தொங்கியிருந்த சிறிய பொன் மணி ஒரே சமயத்தில் மென்மையும் தெய்வீகமும் வாய்ந்த இச்சத்தம் அந்த குழந்தை உலகிற்கு வந்ததை பிரபஞ்சமே அறிவித்தது. அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்டது. கழுத்தில் மணியை ஏந்தி பிறந்தவன், ஒளியின் பிள்ளை, விதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன். தேவர்கள் அனைவரும் அவனை பார்த்தவுடன் தலை வணங்கினர். அவர்கள் உணர்ந்தனர், இச்சிறு குழந்தைதான் மகிஷியின் இருள் பேரழிவை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறான். ஆனால் வானுலகம் அந்த குழந்தையின் இடம் அல்ல. அவன் மனிதர்களை அறிந்து, அவர்களின் துயரங்களை உணர்ந்து, அவர்களிடையே வளர்ந்து, பின்னர் உலகை காக்கும் தலைவராக மாற வேண்டும். இதே அவருடைய வாழ்க்கையின் நோக்கம், அதே விதி. எனவே தேவர்கள் அந்த குழந்தையை பூமிக்கு தாழ்வழித்தனர். ஒரு பசுமையான மறைமுக சக்திகளால் நிரம்பிய காட்டு பகுதியில் அவரை மென்மையாக வைத்துவிட்டனர். காற்றே அங்கே புனிதமானது. மரங்களின் நிழல் தெய்வீக பாதுகாப்பு போல இருந்தது. அங்கு பூமியின் முதல் காற்றை மூச்சாக ஈர்த்து மணிகண்டன் தன் பூமியிலான பயணத்தின் தொடக்கத்தை அமைதியுடன் எதிர்நோக்கி கிடந்தான். அவன் பிறந்தது ஒரு கதையின் தொடக்கம் அல்ல, ஒரு யுகத்தின் மீட்சியின்